நண்பர்களே, சாயரான்னு ஒரு பெரிய இந்தி படம், மெகா கலெக்ஷன் 300 கோடி ரூபா. கதாநாயகன் கதாநாயகி இருவரை பற்றியும் சொல்கிறேன். அவங்க 2 பேர் மேலே தான் கதை முழுவதும் போகும். மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் க்ளோஸ்அப்லேயே ட்ராலி போட்டிருப்பாங்க. எல்லா ஷார்ட்ஸுமே இயற்கைக்கு மாறாக இருக்கும். சாங்குன்னு சொல்கிறாங்க, அது நம்ம பெரிய ஹிட்டாக என்னங்கிறது தமிழ் உலகத்தில் இது வரைக்கும் ப்ராப்ளம் ஆகலை. பார்க்குற அனைவரும் யூத்து, கரெக்டாக 20லேருந்து 26க்குள்ளே உள்ளவங்க தான் அதை விரும்பி பார்க்குறாங்க. சரி, கதைக்கு போவோம். கதை பார்த்திங்கன்னா, ஓப்பனிங்கில் கதாநாயகியை தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டு வந்த ஒருத்தன் பிரேக்கப் பண்ணிடுறான் ஃபோனில். அவங்க லோ ப்ரெஷர் இருந்து மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க அப்பா ஏதாவது ஒன்று கற்றுக்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறார் காரில். போகிற வழியிலே லெஃப்டில் நம்ம கதாநாயகன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கார் வண்டியில். இவங்க 2 பேர் வயசுமே 21 தான், அதுக்கு மேலே ஏஜ் இருக்காது, ரொம்ப யூத்து. ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு பேக் ஒன்று போட்டு ஸ்டைலாக போகிறாரு. ஹார்லி டிவிஷன் அப்படிங்கிற பைக்கில் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு போய் இந்த அம்மா ஒரு இன்டர்வியூக்கு போது அவரும் அதே ஆஃபீஸுக்கு போகிறாரு. இவர் போகிற வழியிலே ஒரு சின்ன பிரேக் அடித்து ரன்னிங்லே சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுறத பார்க்குது. ஒரு வித்தியாசமாக இருக்கானேன்னு சொல்லி யோசிக்குது. அடுத்ததாக அங்கேருந்து போய் இறங்குற இடமும் இவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க. இந்த அம்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணுது. அவர் இன்டர்வியூ முடித்த பிறகு இவர் இந்த அம்மாவை போய் நுழையும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, காலில் ஷூ லேஸ் கட்டிக்கிட்டு போகிறதுக்காக புக்கை ஒரு செவத்தில் ஓரமாக வச்சிரும். அதை ஹீரோ பார்த்துட்டு எடுத்துகிட்டு வருவார். உள்ளே தானே போகிறோம், கொடுத்துடலான்ட்டு கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இன்டர்வியூக்கு போது அவர் அங்கே இந்த இன்டர்வியூ எடுத்தவொடனே அடிக்க வர்றார். காரணம் என்னென்னா, அவர் ஒரு சோஷியல் மீடியாவில் பெரிய சிங்கர் ஆகணும்னு லைஃப்பை அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஒரு ரேஞ்சில் ஒரு குரூப் வச்சுருக்காரு. எல்லாம் மிடில் கிளாஸ் தான், செலவு காசு இல்லை, ரொம்ப ஏழை. ஆனால் ஹார்லி டிவிஷன் வண்டி வச்சுருக்காரு. அதோடைய வண்டி விலை 16 லட்ச ரூபா. இப்போ ஏதோ எடிஷ்னல் கம்மி பண்ணி ஏதோ இந்தியாவுக்காக 2,35,000 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸில் ஒரு வண்டி இருக்குது. ஏழை, பட் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ரேஞ்சில் வரணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டூர் போட்டால் கூட அவங்களால போக முடியாது. ஒரு கோவா டூர் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதில் சொன்ன ஒரு ஐடியா சொன்ன பையன்கிட்ட பணம் யார் போடுறதுன்னு கேட்குற அளவுக்கு உள்ள ஒரு குரூப். பார்த்துக்குங்க. இப்படிப்பட்டவர்களை வைத்து ஒரு படம். அந்த லைப்ரரியில் விட்டோம் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் இன்டர்வியூக்கு போனாங்க, இவரும் அங்கே பின்னாடி போனார்னு. அங்கே இருக்க ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இன்டர்வியூ எடுத்தவொடனே பொழந்து கட்டுறாரு. அதை பார்க்குது. வண்டியில் வரும்போது சிகரெட்டு ஸ்மோக்கிங் வர்ற ஸ்டைலு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு அடி அடிச்சுட்டு வெளியே வராரு. செக்யூரிட்டிலாம் நிறுத்த சொல்கிறாங்க. அதெல்லாம் அவனை ஒரு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கார். அடுத்த நிமிஷம் அந்த அம்மா அவனுடைய கேரக்டர் மனசில் பதிஞ்சிருது. இந்த அம்மா ஏற்கனவே காதல் தோல்வியில் இருக்குது. அடுத்த நிமிஷமாக என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது பார்த்தா அவன் ஒரு இடத்துல பாட்டு பாடி ரொம்ப சோனும் மழையெல்லாம் பெய்யும். இப்போ இருக்கிற டெக்னிக்கல் படி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நனைஞ்சிட்டா கூட ஒன்றும் ஆபத்து இல்லை போல் இருக்குது. மைக்கெல்லாம் நனையும். அந்த ட்ரம்ஸு, அந்த யமகாங்கிற கீபோர்டு இருக்குது பாருங்கள், இப்போ இருக்குங்களா, ரகுமான் சார் யூஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் மழையில் நனையும். எல்லாம் ஜனங்கள்லாம் அந்த மழையில் நனைஞ்சு பாட்டு கேட்பாங்க. இவர் பாட்டுக்கு அப்படி ஒரு அடிமை. இந்த இதெல்லாம் எப்படி லாஜிக் மிஸ்டேக்கான சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஏன் என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது. லாஜிக் மிஸ்டேக்கில் மெகா லாஜிக் மிஸ்டேக்கு இனிமேல் சொல்கிறேன் பாருங்கள். என்ன லாஜிக் மிஸ்டேக்னால், கலாச்சார சீரழிவே அதில் இருக்கும். திடீர்னு இவர் ஒரு நாள் வியூஸ் எல்லாம் எகிரி பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவே இவரை கொண்டாடும். அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஃபாரினுக்கு இவரை இன்வைட் பண்ணோம். அந்த கம்பெனிக்கு இவருடைய இந்த லைப்ரரி இன்ட்ரடியூசிங் ஃப்ரெண்டும் சேர்ந்து போவாங்க. அப்போல்லாம் லவ்வை சொல்லலை. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த
அந்யோன்யம் வந்து எப்படின்னா லவ் ஆக போதோன்னு இருக்கும். அங்கே போய் பார்த்தா இவங்களுடைய அந்த ஃபேமஸை வச்சே, அந்த ஃபெமிலிட்டியை வச்சே இவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுக்குற அந்த ஆள் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோடைய எக்ஸ் லவர். அவனை பார்த்துட்டு அவனோட ஒரு நாள் படுத்து எந்திரிக்கிறா. அதை ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சண்டைக்கு வரும்போது நீ அவனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே கடந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவனை குத்த போகும்போது அந்த கத்தியை வாங்கி இப்போ கரண்டில் வந்துக்கிட்டு இருக்க அந்த ஆர்லி டிவிஷன் ஹீரோ மேலேயும் கத்தியால் குத்தி போடுறாங்க. என்ன கலாச்சார சீரியலியை பார்த்துங்க. இது இந்த ஏஜ் பசங்க விரும்பி பார்க்குறாங்க ரொம்ப. அடுத்தது அவன் என்ன பண்ணுறான், இவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இவ இருக்கிற கோவத்தெல்லாம் சரி பண்ணி ரூமில் வந்து எப்படியோ படுத்துருக்கா. அது எப்படின்னு தெரியல. காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, வாங்க நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறேன், நெக்ஸ்ட்டு நம்ம போக வேண்டிய ப்ரோக்ராமுக்கு போவோம்னு. என்ன ஒரு அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். ரொம்ப லாஜிக் பார்க்கக்கூடாது. யூத் பசங்க அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்குவாங்க. ஆனால் இவ என்ன தான் நடந்தாலும் அந்த ஏற்கனவே இருந்த லவரோட அவனுக்கு பெரிய உடன்பாடு இருந்தாலும் அதை ஏற்கனவே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவான். எனக்கு இப்படி ஒரு லவர் இருக்கான், அவன் அப்படி என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்னு. அவனோடைய படுத்தி இருந்துருச்சாலும் அவள் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருந்து கடைசியில் அவனை கை பிடிச்சிடுறாங்க. இந்த படம் 300 கோடி ரூபா வசூல். இதில் உட்காந்துருக்கிறது பூரா வெடலை பசங்க. கிட்டத்தட்ட அவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து 26க்குள்ளே தான் இருக்கும். 26லாம் இருக்காது, 24 தான். அதுக்கு மேலே உள்ள ஏஜ் பசங்க இந்த படத்தை பார்க்கல. வேறு எந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் அதில் இல்லை. 300 crore இது வரைக்கும் ரன்னிங். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் ஹவுஸ்ஃபுல்லு. F1 இந்த கார் ரேஸ் படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் நம்பர் 2ல் இருக்குது. மற்றபடி சூப்பர்மேனு, ஜெராக்ஸிக் வேல்டு இது வேறு ரேஞ்ச். அதனால் பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆகவே இந்த படத்தினுடைய நெருக்கடி இதுதான். நன்றி. இந்த கலாச்சார சீரழிவு கதையில் என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னா, அவளுக்கு இவங்க கூட போகிறது, பாஸ்போர்ட் எடுத்து போய் அந்த நாட்டில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குமா. டாக்டர்கிட்ட காமிச்சு இடையில ஒரு தடவை மயக்கம் வரும்போது எழுப்பும்போது சொல்லுவாங்க, அவளுக்கு பழசெல்லாம் மறந்துடும், என் சொந்தக்காரங்களை கூட மறந்துடும்னு. எப்படி பாருங்கள். இதனால் அவருடைய எக்ஸ் காதலனே அவள் வந்து மறந்தாலும் அவனை பார்த்தோன்னா அவனை காதலன்னு தெரிஞ்சிடுச்சு. அவனும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரி எனக்கு இந்த எம்டி பொண்ணை எனக்கு கொடுத்தாங்க, அதனால் இந்த கம்பெனியோட சிஇஓவாக மாறிட்டேன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, வேணா உன்னை செகண்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு இன்டர்கட்டாக பேசி ரெடி பண்ணிடுவான். அப்படிலாம் ஏன் பேசுகிறேன்னு சும்மா ஒரு டைலாக் போட்டுக்கிட்டு அவனோட இருந்துட்டு எந்திரிச்சு வரும்போது இந்த ஹீரோ பார்ப்பான். யார், இந்த ஓப்பனிங்கில் வர்ற அந்த லைப்ரரியில் சண்டை போட்டவன். அப்போ அந்த சண்டை வந்து பிடிச்ச இவன் தகராறு பண்ணுறவன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஞாபகம்லாம் வரும். அவளை கத்தியை காட்டி மிரட்டி விரட்டுற அளவுக்கு வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு சவ்வாய் இழுக்கிற படம். இப்போதைக்கு ஹிந்தியில் படம் கிடைக்கல. அதனால் ஏதோ இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் எடுத்து 2 பேரும் நியூ இன்ட்ரடியூசிங் தான். ஏற்கனவே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. படத்தை வந்து 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக படம் முழுக்க ராவாக இருக்கும். நம்மளெல்லாம் உட்காந்து பார்க்க முடியல. அது ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த மேட்ரு கரெக்டாக இருக்கும். என்ன, எக்ஸ் லவரே மறந்துட்டு அவன் பண்ண துரோகத்தையே மறந்துட்டு அவனோட வாழ்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்கல்ல, அவங்க கூட வாழ்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்க இல்லையா, அதையே வந்து பெரிய நல்ல தாட்டு தான். அப்படி இருக்கிறத இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மாதிரி ஒரு புத்தி இருக்குங்கிறனால அதை பற்றி மறந்துட்டு கடைசியில் அந்த ஆர்லி டிவிஷன் பைக் ஹீரோ இருக்கான் பாருங்கள், அவனே கல்யாணம் பண்ணிக்குவான். இதுதான் கதை. உங்களுக்கு படம் பிடிக்கும்னா போய் பாருங்கள்.